கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Deuteronomy chapter 11 verse 21. Your days and the days of your children may be multiplied as long as the heavens are above the earth. உபாகமம் 11 அதிகாரம் 18 வசனம். உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும். Are you worried, anxious about your lifespan and uncertain about your future? உங்கள் ஆயுசு நாட்களை பற்றியும் உங்கள் எதிர்காலத்தை பற்றியும் கவலையுடன் பயத்துடன் இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், உங்கள் ஆயுசு நாட்கள் நீடிக்க பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு பலவீனத்தோட ஏதோ ஒரு சுகவீனத்தோட நீங்கள் சோர்ந்து போய் என்னுடைய நாட்கள் இந்த பூமியில கொஞ்சம் தான் இருக்கு, நான் சீக்கிரத்துல மரித்து போயிருவேன், இந்த ஆபத்து இந்த விபத்து என் வாழ்க்கையில நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியத்துல நீங்க சோர்வோட வேதனையோட இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுடைய ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற வேதகத்துல போட்டிருக்கு தெரியுமா? நம் கர்த்தருடைய பிள்ளைகளாக அனுதினமும் அவரோட நடக்கும்போது, அவரை நாம் நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது, அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுடைய ஜெனரேஷன்களுக்கும் நம்ம அதை பாஸ் பண்றோமா? அந்த ஆசீர்வாதம் நம்மளுடைய ஆயுசு நாட்கள் மாத்திரம் அல்ல, நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்களையும் கர்த்தர் என்ன பண்றாரா? நீடிக்க பண்ணுகிறாரா? அவர் எப்படி நீடிக்க பண்ணுகிறார் என்றால், பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல அநேகமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அநேக வேளையில நம்ம சோர்வுல நம்மளுடைய வாயினால நம்ம அநேக காரியங்களை நம்ம நெகட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறோம்ல. என்ன, நான் இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில இருக்க போறேன், என்னுடைய நாட்கள் கொஞ்சம் தான், நான் சீக்கிரத்துல செத்து போயிருவேன், எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, எனக்கு இந்த சுகவீனம் என்னை தாக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அநேக வேளையில நம்ம வாயினால் அறிக்கைடுறோம். வேதத்துல சொல்லியிருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துலதான் இருக்கிறது என்று. அதனால இந்த நாளில இருந்து நீங்க அப்படி ஏதோ வாயினால நம்ம நெகட்டிவா கன்ஃபஸ் பண்ணியிருந்தோம்னா, ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் பிள்ளையாக நம்ம நடந்து நம் வாயில இருந்து இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம் கர்த்தருடைய நாமத்துல நம்ம சொல்லி நம்ம அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க ஆயுசு நாட்களை பெருக பண்ணி உங்கள் பிள்ளைகளின் ஆயுசு நாட்களை பெருக பண்ணி அவர் உங்களை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, so you don't have to be anxious about tomorrow. Place your life in God's hand today. Trust him and he will establish your days and the days of your children according to this promise. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நாட்களை நீடிக்க பண்ணுகிற தேவனாக இந்த நாளிலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உங்களுடைய நாட்களும் பிள்ளைகளின் நாட்களும் அப்பா வர்த்திக்க பண்ணுகிற தேவனா இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இதை விசுவாசித்து ஆண்டவரே, இதை கிளைம் பண்ணி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் கர்த்தாவே, நீங்க அவங்க ஆயுசு நாட்களை கூட்டி தந்து அவங்களை இன்பமாய் சுகபத்திரமாய் நீர் வாழ செய்கிற தேவனா இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.